சொல்லவா? இறைவனை வணங்கி வாழ்வோம், இல்லாதாருக்கு வழங்கி வாழ்வோம், அண்டை அயலாரோடு இணங்கி வாழச் சொல்லுகிற இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் இறை உத்தரவின்படி முகமது நபி அவர்கள் காட்டித்தந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் கடந்த 30 நாட்களும் பகலெல்லாம் பசித்திருந்து தாகித்திருந்து இச்சைகளை அடக்கி இரவெல்லாம் இறைவனை நின்று வணங்கி இறைமறையை ஓதி கடந்த 1 மாத காலத்தையும் வணக்க வழிபாடுகளிலும் தியாகத்திலும் கழித்து இன்றைய தினம் உலகம் முழுவதும் ஈது பெருநாள் என்கிற ஈதுல் ஃபித்ர் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற எனது அருமை அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எஸ்டிபி கட்சியின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நெஞ்சம் கனிந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாள் நல்வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஈரான், லெபனான், அதுபோல வளைகுடா நாடுகள் எங்கும் இன்றைக்கு ஒரு போர் சூழல் நிலவி வருகிறது. அங்கு வாழுகிற மக்களும் கூட அங்கே நாடுகளுக்கு இடையே அமைதியும் நல்லிணக்கமும் ஏற்பட்டு அவர்களும் நிம்மதியாக வாழ்வதற்காக வேண்டி, அதுபோல இந்தியாவை ஆளுகிற அரசுகள் தொடர்ந்து செய்கிற அநீதிகளிலுமிருந்தும் இந்த மக்களை விடுவிக்க வேண்டி இந்த நல்ல நாளில், இந்த புனிதமிகு நாளில் நாங்கள் எல்லாம் இறைவனிடத்தில் மன்றாடி நாங்கள் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறோம். அதுபோல உலகம் முழுவதும் அமைதி மேலோங்கவும் நல்லிணக்கம் மேலோங்கவும், அதுபோல் நம்முடைய தாய் தமிழகத்தில் நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மீண்டும் தமிழகத்தை காத்து கொண்டிருக்கிற மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழகத்துடைய முதல்வர் தளபதி அவர்களுடைய திராவிட மாடல் நல்லாட்சி மீண்டும் இங்கே தமிழ்நாட்டில் மலர்ந்திடவும், மீண்டும் அவர் முதல்வராக வந்திடவும், எஸ்டிபிஐ கட்சி இன்றைக்கு இணைந்திருக்கிற இந்த மதச்சார்பற்ற கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிடவும் இந்த நல்ல நாளில் எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் வேண்டுகிறோம். மொத்தத்திலே உலகம் முழுவதும் வாழுகிற எமது இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ர் என்கிற இந்த பெருநாள் நல்வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதான் இப்போது நாங்கள் ஏற்கனவே முதல் கட்ட பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறோம். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இப்பொழுது கட்சிகளோடு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே விரைந்து எஸ்டிபிஐ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளோடு விரைந்து நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்தி எங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் நடைபெறவிருக்கிற தேர்தலை நாங்கள் எதிர்கொள்வோம். அது இப்போதைக்கு நம்ம அவங்களோட பேசியிருக்கிற விஷயம், எங்களுக்கு 3 தொகுதி வேண்டும் என்பதாக கேட்டிருக்கிறோம். முதல்ல எண்ணிக்கையை அவர்கள் தீர்மானித்ததற்கு பின்பு தொகுதி எது என்பதை அவர்களோடு கூடி பேசி, அங்கே இருக்கிற குழுவோடு எஸ்டிபி கட்சியுடைய குழுவும் கூடி பேசி நல்ல முடிவு எடுக்கும். என்னவாக இருந்தாலும் தேர்தல் அறிவிக்கப்பட்டாச்சு. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தமிழகம் தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கிறது. மே மாதம் 4ஆம் தேதி இந்தியாவே திரும்பி பார்க்கிற ஒரு மாபெரும் வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான எஸ்டிபிஐ இணைந்திருக்கிற இந்த கூட்டணி வெற்றி பெறும். எனவே இன்னொரு 2-3 நாட்களில் இந்த விஷயத்தை நாங்கள் உடனடியாக இது எதுவுமே இப்பொழுதைக்கு தீர்மானிக்கப்படலை. இது எல்லாமே இரு தரப்பும் இணைந்து பேச வேண்டிய விஷயம். அதனால் ஒரே ஒரு தரப்பு மட்டும் சொல்வதல்ல. இப்பொழுது எண்ணிக்கையை தீர்மானித்ததற்கு பின்பு அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நோக்கி நாங்கள் விரைந்து செல்வோம். இல்லை, இது நாங்களாகத்தான் இப்பொழுது நாங்கள் அதை சொல்லியிருக்கிறோம். இந்த தேர்தலை எஸ்டிபிஐ கட்சி திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுவோம் என்பதாக நாங்கள் எங்களது மாநில செயற்குழு முடிவெடுத்திருக்கிறது. மற்றபடி யாருக்கும் அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் வெளியே ஊடக சந்திப்பு நடத்துகிறார்கள். எங்களுக்கு எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை. தமிழ்நாட்டில் இருந்து பாரதிய ஜனதா மதவாத கூட்டணியோடு இணைந்திருக்கிற பாஜக அதிமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும். தமிழகம் எப்படி இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு முதன்மையான மாநிலமாக இன்றைக்கு இருக்கிறதோ, பொருளாதாரத்திலும் கல்வியிலும் அதுபோல சித்தாந்த அடிப்படையிலும் பாஜகவை எதிர்ப்பதில் இன்றைக்கு முன்னணியில் இருக்கிறதோ அது தொடர வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்பியிருக்கிறோம். எனவே எங்களுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்களும் இன்றைக்கு ரொம்ப சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தையை நாங்கள் முடித்திருக்கிறோம். டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்துகிறது, அது பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்குது. டெல்லி தான் ஆளுமை பண்ணுதா அப்படின்னு அதை நீங்கள் அதான் தமிழ்நாடு முதல்வர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். டெல்லி தான் உத்தரவிடுகிறது என்பதற்கு உதாரணம் தான் இது. டெல்லியில் போய் தான் நான் தான் கூட்டணியின் தலைவர் என்று எடப்பாடி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் அந்த இடங்களை தீர்மானிப்பதற்கு கூட டெல்லியில் போய் 2 மணி நேரம் காத்து கடந்து தான் போக வேண்டியிருக்கிறது என்றது ஏற்கனவே பாஜகவிற்கு, மோடிக்கு, அமித்ஷாவிற்கு தமிழ்நாடுனாலே வேப்பங்காயாக கசக்கிறது.
அப்போ இந்த நிலையில் இப்பொழுது அங்கே காத்து கிடந்து தான் கூட்டணி இறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே எங்களது கூட்டணி முன்வைத்திருக்கிற என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு என்பதை நோக்கித்தான் இப்பொழுது தமிழ்நாடு செல்கிறது. எனவே இது தமிழ்நாட்டிற்கே ஏற்பட்ட அவமானமாகத்தான் கருதுகிறோம். கூட்டணியில் வேல்முருகன் உள்ளிட்டோர் வந்து மன அதிருப்தியில் இருப்பதாகவும் வெளியே போகிறதாகவும் தகவல் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இன்னும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லாமல் இருக்காங்க. கூட்டணியில் குழப்பம் இருந்துட்டு தான் இருக்குதா? இல்லை, இது குழப்பம் கிடையாது. இது ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு திமுக கூட்டணியில் 17-18க்கும் அதிகமான கூட்டணி கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இது ஒரு வெற்றி கூட்டணி. இந்த நிலையில் ஒவ்வொருவரும் பரஸ்பரம் அவரவர் உரிமைக்காக எல்லோரும் கேட்கத்தான் செய்வார்கள். அதை பரஸ்பரம் ஒரு சகோதர மனப்பான்மையோடு இன்றைக்கு பேசி தீர்க்கிறார்கள் வழியே. ரெண்டாவது, இன்னும் தேர்தலுக்கு நாமினேஷனுக்கு 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அதிகமான நேரம் வந்து கிடைத்திருக்கிற காரணத்தினால் அந்த இடைப்பட்ட நேரத்தை வந்து அவங்களுக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்க்கிற. எங்கேயும் எந்த இழுபறியும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. ஒவ்வொரு கட்சி தலைவர், நாங்கள் தானே அதை சொல்லணும், ஒவ்வொரு கட்சி தலைவரும் பேசி முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் சுமூகமாக இருந்தது, ரொம்ப கண்ணியமாக நடத்தப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இருவரும் சேர்ந்து உடன்பட்டு ஒரு தீர்மானத்தை நாங்கள் அடைய போகிறோம் என்று சொல்கிறார். நான் அதனால் இது வந்து கூட்டணியில் குழப்பம் இருக்கிறது என்பதை இன்றைக்கு எதிர்கட்சியினர் இன்றைக்கு வந்து தவறாக பிரச்சாரம் செய்கிறார்கள் ஒழிய திமுகவினுடைய கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை, எந்த இழுபறியும் இல்லை. குறிப்பிட்ட நாளில் மிக தெளிவான முறையில் இந்த வெற்றி கூட்டணி களமிறங்கும். மே 4 என்பது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டிற்கு மீண்டும் ஒரு நற்செய்தியாக அது வந்து நிச்சயம் வந்து விஜய் முதல் தேர்தலை சந்திக்கிறார். மிகப்பெரிய வாக்கு சதவீதம் வரும் இப்பவுமே பேசப்படுகிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை சந்திக்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? இல்லை, அதுதான் எங்கள் கூட்டணி எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், இந்த தேர்தலை பொறுத்தவரை நான் சென்னையிலேயே சொல்லியிருக்கிறேன், கண்ணு கட்டிய தூரம் எதிரிகளே இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டணியாக இன்றைக்கு திமுகவினுடைய கூட்டணி வந்து இருக்கிறது. விஜயினுடைய அந்த அவர் வரும் பொழுது தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்றெல்லாம் பேசப்பட்டது. இப்போ சாதாரண மக்கள் கூட அவர் மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். தனக்கு ஏற்படுகிற ஜனநாயகன் பிரச்சனையில் கூட குரல் எழுப்ப முடியாதவர் இந்த மக்களுக்காக எப்படி குரல் எழுப்புவார் என்கிற நம்பிக்கை இன்றைக்கு இழந்திருக்கிறார்கள். அதாவது அவரை இட்னுக்கு போகிறது தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனைன்னு சொல்லி ஒரு பொதுச் செயலாளர் சொல்லி காட்டினார். இட்னு வராமலே இன்றைக்கி டெல்லிக்கு வந்து அவர் வந்து போயிருக்கொண்டிருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு பயணமும் ஒவ்வொரு பேச்சும் இன்றைக்கி வந்து ஒரு சந்தேகத்தை, சஸ்பென்ஸை தான் இன்றைக்கி வந்து ஏற்படுத்துகிறது. எனவே மக்கள் அரசியலிலிருந்து வரவிருக்கிற தேர்தலிலிருந்து அவரை புறக்கணித்து விட்டார்கள். அதிலும் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் வாக்களிப்பார்கள் என்று சொல்லி இஃப்தாரில் பங்கெடுத்து பேசுகிறார். ஆனால் திருப்பரங்குன்றம் வரும்பொழுது வாய் திறக்க மறுக்கிறார். சிறுபான்மை மக்களை பாதிக்கிற எந்த பிரச்சனையிலும் வாய் திறக்க மறுக்கிறார். எல்லா விஷயங்களுக்கும் ஒரு வசனங்களும் அதே போல வார்த்தைகளும் மட்டும் தீர்வாகாது. மக்களிடத்தில் தர்க்கவியல் அடிப்படையில் இங்கே வந்து சித்தாந்தம் பேசுகிறவர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் இடம் உண்டு. அதை மே 4 நிரூபிக்கப் போகிறது. மிக்க நன்றி அனைவருக்கும், ரொம்ப நன்றி.